அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மல்லி குக் சேனலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். இது இட்லி தோசை இல்லைனாலும் இதை பயன்படுத்திக்கலாம். டெய்லி இதையே சாப்பிட்றமேன்னு போர் அடிக்கும். அதுக்காக இது வித்தியாசமாக செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: அவுல் 1 கப்பு, ரவை 1 கப்பு, தேங்காய் திருவல் 1/2 கப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஓமம் கொஞ்சம், உப்பு, அடுத்தது மஞ்சத்தூள். இப்போ கேரட் வேணால் நம்ம கலந்துக்கலாம், இல்லாட்டி வேறு வெஜிடபிள் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அவளை கெட்டி அவள் நான் பயன்படுத்தியிருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வெள்ளை ரவை வச்சுருக்கேன். இது எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பவுலில் அவள் கூட இந்த ரவையும் எல்லாம் கலந்துக்கிறேன். தேங்காய் துருவல், பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அறுத்துருக்கேன். நம்ம கேரட் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஓமத்தை கொஞ்சம் நுணுக்கிட்டு இதில் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஈரப்பதத்திலே நல்லா இதாக இருக்குது. இது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து பிசைஞ்சிக்கலாம். சேஃப் வர மாதிரி பண்ணிக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இதுக்கு அடுத்ததாக இதுக்கு தேவையான ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதே அளவுக்கு நடக்கடலை, 2 பச்சை மிளகா, ஒரு இஞ்சி, ஒரு பூண்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் வேணான்னா லெமனுக்கு பதிலாக புளி கொஞ்சம் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இந்த கருவேப்பிலை போட்டு கருவேலாம் போட்டு தாளித்து வச்சுக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம சப்பாத்தி மாதிரி இதை போட்டு எடுக்கலாம். அடை தோசை மாதிரி போட்டுக்கலாம், இல்லாட்டி எண்ணெயில் கூட பொரித்து இதை சாப்பிடலாம். லேசாக எண்ணெய் தேவைக்கலாம். பாருங்கள், அவல்,
ரவையை வச்சு வெள்ளை ரவையை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சுட்டேன். அதுக்கு காம்பினேஷனாக ஒரு சட்னியும் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.